ட்ரெயினில் லாங் ட்ராவல் போவாங்க, பவர் பேங்க் இருக்காது. சரி நல்ல வாய்ப்பாக வந்தான்ப்பா அப்படி சொல்லிட்டு அந்த டைமில் வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து டம்மி பேட்ரி, அது பக்கா ஃப்ராடான ஒரு பவர் பேங்கு. அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த கம்பியெல்லாம் அப்படியே நெளிஞ்சு போச்சு, நெளிஞ்சு இத்து போயிடுச்சு. அது திரும்பி நம்ம சால்ட்ரிங் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது போல் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இந்த 2 பேட்டரியை நல்லா அமுக்கி பார்த்தப்போ இதில் ஒரே ஒரு பேட்டரி தான் ஊதி இருக்குது, இன்னொரு பேட்டரி பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா தான் இருக்குது. ஒரு எல்இடி லைட்டு கொடுத்து பார்த்தேன் இந்த யூஎஸ்பி மூலமாக. லைட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ரகளைகள் ஆரம்பம். நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் ரொம்ப நாளாகவே இப்போ பழைய இரும்பு கடையிலேருந்து பவர் பேங்க் எடுத்து அதை சரி பண்ணி வீடியோ போடுங்க கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக நான் இன்றைக்கி பழைய இரும்பு கடையிலேருந்து 2 பவர் பேங்க் எடுத்து வந்துருக்கிறேன். ஒன்று வந்து செப்ரானிக்ஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து எம்ஐ கம்பெனி. ஒன்றில் வந்து இந்த பேட்டரியெல்லாம் பிடிங்கி போய் கிடக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது, பட் உள்ளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பவர் பேங்க்கில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்க்கலாம். அண்ட் இதை சரி பண்ண ட்ரை பண்ண வச்சு இன்றைக்கி ஒர்க் பண்ண வைக்கிறோம். இப்போ எல்லாம் அந்த டூப்ளிகேட் பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினில் வடக்கு நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி பவர் பேங்க்கு நல்லாயிருக்கும், கம்மி ரேட்டுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே சாம்சங் பவர் பேங்க் மாதிரியே இருக்குது. நம்ம ஆளுங்களும் அவசரத்தில் அதை வாங்கி போட்டுருந்தாங்க. ஏன்னா ட்ரெயினில் லாங் ட்ராவல் போவாங்க, பவர் பேங்க் இருக்காது. சரி நல்ல வாய்ப்பாக வந்தான்ப்பா அப்படி சொல்லிட்டு அந்த டைமில் வாங்கிடுறாங்க. ஆனால் வாங்கி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து டம்மி பேட்ரி, அது பக்கா ஃப்ராடான ஒரு பவர் பேங்கு. அவன் வந்துட்டு 200 300 விற்றுட்டு இருக்கிறான். ஆக்சுவலி அந்த சாம்சங் கம்பெனி பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 3000 வந்துட்டு இருக்கும். ஆனால் அதை வந்து 200 கொடுக்குறான் அப்படின்றப்போ நல்லா வாங்கி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் பவர் பேங்க் தான் பழைய இரும்பு கடையில் நிறையா கிடைக்குது. இந்த 2 பவர் பேங்கையும் கழட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன் லைட்டெல்லாம் எரியுதான்ட்டு. செப்ரானிக்ஸ் பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பனாக தான் கிடந்துச்சு பழைய இரும்பு கடையிலேயே. பேட்ரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, அது கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரிண்டு அதுக்கு சார்ஜ் போடும்போது அந்த இண்டிகேஷன் லைட் இருக்குல்ல, எவ்வளோ லைட்டு எவ்வளோ லெவலில் சார்ஜ் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக தான் எரிஞ்சுது. பட் எம்ஐ பவர் பேங்கில் பார்த்தீங்கன்னா கலெக்டெலாம் எதுவுமே செய்யலை, லைட்டாக ஊதி இருந்துச்சு. ஊதுனதா இல்லை தூக்கி போட்டதில் கொஞ்சம் இப்படி மூட்டை மாதிரி தூக்கிட்டு இருக்கான்னு தெரில. பட் அதுக்கு சார்ஜ் போட்டப்போ அதில் லைட் எரியவே இல்லை, அந்த இண்டிகேஷன் லைட். இந்த எம்ஐ பவர் பேங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தரமாக இருக்கும். ஆனால் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு, உள்ளே ஏதாச்சும் ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னா அதை கலட்டுறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா பின்னாடி வந்து நட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டி விட்டு அந்த பவர் பேங்கை வெளியே இழுத்திங்கன்னா வரவே வராது. நான் ஒரு கம்பி வச்சு எம்பி விட்டு வெளியே இழுத்தேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மற்றபடி அந்த போர்டுக்கோ உள்ளே இருக்க பேட்டரிக்கோ அந்த டேமேஜ் இல்லை. அப்புறம் எதுக்கு இது ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, அந்த பேட்டரி பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டு உள்ளே இருக்கிற அந்த கம்பியெல்லாம் அப்படியே நெளிஞ்சு போச்சு, நெளிஞ்சு இத்து போயிடுச்சு. அது திரும்பி நம்ம சால்ட்ரிங் பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது போல் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஆக இந்த பவர் பேங்க் வந்து யாரோ தண்ணிக்குள்ளே போட்டாங்க, அதான் பிரச்சனை. தண்ணி உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த எம்ஐ பவர் பேங்கில் பேட்டரி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அந்த போர்டை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த கம்பி வச்சு எம்பி விட்டோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப அந்த போர்டை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், அதனால் இதை தொட வேண்டாம் நம்ம. அந்த செப்ரானிக்ஸ் பவர் பேங்கில் மதர் போர்டெலாம் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் அந்த பேட்டரி மட்டும் கட் பண்ணி விட்ருக்காங்க. எதுக்காகனா பேட்டரி கொஞ்சம் ஊதி இருக்குது, நல்லா விடிய சார்ஜ் போட்டுருப்பாங்க போல், அதனால் பேட்டரி சூடாகி கொஞ்சம் ஊதிடுச்சு. இதுக்கப்புறமும் இந்த பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணி போட்டோம்னா அது வந்து ரொம்ப ஊதி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பவர் பங்கும் கோவிந்தா தானா, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, இந்த பவர் பேங்கில் 2 பேட்டரியை பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் தான் நமக்கு 10,000 mAh வருது. இந்த 2 பேட்டரியை நல்லா அமுக்கி பார்த்தப்போ இதில் ஒரே ஒரு பேட்டரி தான் ஊதி இருக்குது, இன்னொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா தான் இருக்குது. அப்போ அந்த ஊதி போன பேட்டரியை தனியாக கழட்டி தூக்கி போட்டு நல்லா இருக்கிற பேட்டரி அப்படியே போர்டோட சால்ட்ரிங் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா 5000 மெகாவாட்டில் ஒரு பவர் பேங்கை நம்ம சரி பண்ணிடலாம். ரெண்டாவது சொல்யூஷன் வந்துட்டு இந்த 2 பேட்டரியும் தூக்கி போட்டு நம்ம வீட்டில் ஏதாச்சும் 4-5 மொபைல் பேட்டரி கிடந்துச்சுன்னா அதை வந்து ப்ளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷனை கொடுத்து வச்சு அதை அப்படியே மதர் போர்டில் சால்ட்ரிங் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு மினி பவர் பேங்க் ரெடி ஆயிரும். ஆனால் என்கிட்ட இருக்கிற மொபைல் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊதி போயிருக்கு, நல்லா இல்லை. இந்த மாதிரி ஊதி போன பேட்டரி வச்சு நம்ம பவர் பேங்க் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் அந்த பவர் பேங்க்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதனால் நான் செகண்ட் சொல்யூஷனாக ஃபாலோ பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2 பேட்டரி அவனுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒன்று தானே ஊதி இருக்குது. அப்போ அந்த ஊதி போனதை தூக்கி போட்டு மிச்சம் நல்லா இருக்கிற அந்த ஒரு பேட்டரி அப்படியே மதர் போர்டோட நான் சால்ட்ரிங் பண்ணி விட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பவர் பேங்கில் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு எல்இடி லைட்டுக்கு கொடுத்து பார்த்தேன் இந்த யூஎஸ்பி மூலமாக. லைட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு, பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் உள்ளே இருக்கிற மதர் போர்டு தான். ஏன்னா அதுதான் சார்ஜ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன் பண்ணும். நம்ம வந்து இந்த பவர் பேங்க்கு சார்ஜ் கொடுக்கும் அப்படின்னா அது எவ்வளோ வோல்டேஜில் உள்ளே போகணும்,
எவ்வளோ அதிகமாக போகக்கூடாது, எவ்வளோ கம்மியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அளந்து ஒரு பெரிய கண்ட்ரோலராக உள்ள ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த போர்டு இல்லைனா நம்மளால் பவர் பேங்க் ரெடி பண்ண முடியாது. நம்ம ரெடி பண்ண இந்த பவர் பேங்கில் ஒரே ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மிச்சம் 2 பேட்டரி சும்மா தான் கிடக்கு. எனக்கு பர்சனலாக இந்த பேட்டரியை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. ஸோ ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோன்னா உள்ளே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த பேட்டரிக்கிட்ட ஒரு ஆசிட் ஊற்றிருப்பாங்க, அது வந்து காற்றோட மிங்கிலாகி ஸ்மெல் ஆகி ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பேட்டரி மேலே இருக்கிற தாளை உரிக்க ஆரம்பித்தேன். அது பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கே தவிர எண்டிங் வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டேன் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இந்த பேட்டரி எல்லாமே வெங்காயம் கான்செப்ட்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஒரு வெங்காயத்தை உருக்கி வெறும் தாள் தான் வரும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த தாளில் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அதே போல் தான் அந்த பேட்டரிலையும் நம்ம உரிக்கிறப்போ அதில் வந்து 2 லேயர் கொடுத்துருப்பாங்க, ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாத மாதிரி சுருட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற பவர் எல்லாமே அங்கே தான் போயிட்டு சேவ் ஆகும். பொதுவாகவே நம்ம யூஸ் பண்ணுற பவர் பேங்குக்கு அதிக நேரம் சார்ஜ் போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா உள்ளே இருக்கிற பேட்டரி ஊதி வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஹீட்டான பிளேஸ்னு வைக்கக்கூடாது, பேட்டரியும் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் அந்த பேட்டரி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பட் லோக்கல் கம்பெனி இருக்குல்ல, அந்த டூப்ளிகேட்டு பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மக்கிட்டே 2 பவர் பேங்க் இருக்குது, ஒன்று செப்ரானிக்ஸ், இன்னொன்று வந்து எம்ஐ. இல்லை எம்ஐ பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி பவர் பேங்க்கு. ஏன்னா உள்ளே கழட்டி பார்த்தோம்னா உள்ளே வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ தெரியாமல் உங்கள் பவர் பேங்க்கு விடிய சார்ஜ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து ஹீட் ஆகும். ஸோ பேட்டரி பக்கத்தில் இவனுக்கு கொடுத்துருக்க அந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி உடனே போர்டுக்கு போயிட்டு ஒரு சிக்னல் அனுப்பும். அதாவது பேட்டரிக்கு பவர் போதும், இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டான்ட்டு. உடனே அந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு அந்த வோல்டேஜ் அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஐசி, அதுக்கப்புறம் மாஸ்ஃபெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடுறோம் பவர் பேங்க்கு, அப்போது நம்மளோட மொபைல் அடாப்டர்லேருந்து வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகி வருது, கம்மியாக வருது, கூட வருது அப்படின்னா. ஸோ இப்போ அந்த பவர் பேங்குக்கு எந்த அளவுக்கு உள்ள வோல்டேஜ் பண்ணுமோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பவர் பேங்கோட பேட்டரிக்கு கொடுக்கும். அதே போல் இப்போ பவர் பேங்க்லேருந்து மொபைலுக்கு சார்ஜ் போட போகிறோம். இப்போ பவர் பேங்கோட பேட்டரியில் வந்து அதிகமான சார்ஜ் இருக்குது, இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஃபோனுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகணுமோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்து ஃபோனை சேஃபாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பவர் பேங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் வடக்கங்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே டெம்பரேச்சர் சென்சார் இருக்காது, மதர் போர்டில் எல்லா டூப்ளிகேட் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வாங்குறது தான் வாங்குறீங்க. இந்த மாதிரி நல்ல பிராண்டு பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நிற்கும்.